இப்படி தலைய புள்ள பாறையில் கிடந்தா அப்பெல்லாம் அவளை பார்க்கணும்னு தொடல பேச்சணும்னு தொடல மாச்சா மாச்சா பணம் அனுப்பிட்டு கிடந்தா நானும் மளிகை சாப்பாடு வீட்டு செலவுன்னு பார்த்துட்டு கிடந்தேன். ஆனா இப்போ என் மவன் என் பக்கத்துலயே கடந்து விட்டு இப்போ இல்லாதது ரொம்ப தவிப்பா கிடக்கு. எங்க போய் தொலைச்சா தெரியல, போன போட்டாலும் போன எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன செய்வேன்? ஒரு நாள் முழுக்க காணும் அம்மா எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா? போன் கூட போன போட்டு பாத்தி, ஆனா உனக்கு போனே போகலையே. எங்கடா போடுவா? எங்க போனா உனக்கு என்னமா? உனக்கு தான் எவ்வளவு எந்த அக்கறை இல்லையே, அப்புறம் எதுக்கு சும்மா அழுது நாடகம் போட்டுட்டு இருக்க? அழுது நாடகம் போட்டுட்டு கிடக்கடா. யாரு நானா? கேட்டா இப்படி பேசுத? எனக்கு உடைய விட்டு வேற யாருடா இருக்கா? இப்படி எல்லாம் சொல்லாதடா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா கிடக்கு பாத்தீங்க. உனக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்லையம்மா, அதுல என்ன பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கு தேவையெல்லாம் அந்த கடை தானே, அதனால தானே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்ட. அந்த கடைக்கு கொடுக்கலன்னா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னல. கேட்டா நான் என்ன எனக்காக வேணா கேட்டேன். ஊர்ல இருக்கிறீங்களா ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு தானே சொன்னேன். ஏமா போத நிப்பாடுமா. ஊர்ல இருக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பாத்துக்க, 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. நல்லா இருக்கிற மனசுல விஷத்தை கலக்கவும் பார்ப்பாங்க. ஆனா நாம எதையும் அசரக்கூடாது. பாத்துக்க, உனக்கு பெத்த பிள்ளைய விட மத்தவங்க சொல்றது சொல்லித்தான் முக்கியமா போச்சு. அதனால தானே இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வந்து சொல்லிட்டு கிடக்க. நான் கூட இந்த கல்யாணத்தை நான் சொன்ன உடனே நீ சரின்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டமா. மத்த அம்மா மாதிரி இல்லை என்ன பெத்த அம்மா, அவங்க எல்லாத்தையும் என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில போய் கொண்டு வந்து நிக்கிறியம்மா. அதனால எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் எங்கேயோ போயிட்டேன். கேட்டா நான் தெரியாமதே கேக்குறேன். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அந்த பச்சைக்கிளி சொன்னானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுறியே. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுடா நீ பாப்பியா? சொல்லு பாப்போம். இனி அனாதையா விட்டுடவே மாட்டேன். வாவ், சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே பயத்தை உண்டாக்கிறதுங்க. பாருங்க, என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டியோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு கோயில போய் வேண்டீங்களே, அதெல்லாம் எதுக்குமா? எதுக்குமே வேண்டாம். பாத்துக்க, காலத்துல நாங்க கல்யாணம் ஆகாம உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடுறோம். இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சண்டை அந்த சண்டை, அவன் இதை பண்றா அதை பண்றான்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே கற்பீங்க. இதுக்கு பேசாம நாங்க கல்யாணமே பண்ணிக்காம உங்க கூடவே இருந்துடலாம். பாருங்க, கல்யாணமும் பண்ணிக்கணும்ன்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போனா பாரு, பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயோ போலாம் அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. ஏமா, அந்த பொண்ணு எங்களை நம்பித்தானே வருது. ஒரு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் 4 நல்ல விதமா பேசி ஒரு ஹோட்டலு பீச்சு பார்க்குன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்தா தானே அதுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால தானே நாங்க கூட்டிட்டு போறோம். ஆனா நீங்க பொண்டாட்டிக்கு மட்டும் செய்யலாம், பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி தரான் அப்படின்னு புலம்புறீங்க. நீ மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல முக்கால்வாசி அம்மாங்க அப்படிதான் செய்யறீங்க. எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க வேண்டியது, கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி கூட சிரிச்சு பேசினா பொண்டாட்டி கூடயே பேசலாம்னு சொல்ல வேண்டியது. இதுக்கு பேசாம கடைசி வரைக்கும் உங்க பையனாவே இருந்துடுறோம். எதுக்கு இன்னொரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும்? இங்க பாருடா, நான் ஒன்னும் மத்தவ மாதிரி கிடையாது, உன்னை பெத்தவன். ஞாபகம் வச்சுக்க, எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நானும் சரின்னு தானே சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என் மருமவ என் வீட்டுக்கு வரப்போற மருமவளை எல்லாரும் வேலை கருன்னு சொன்னது எனக்கு மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா நீ கூட ரொம்ப மோசம்டா. என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் இப்படியா சாப்பிடாம கொள்ளாம பேசாம ஊரை விட்டு எங்கேயும் போயிடுவேன்? சொல்லு பாப்போம். இங்கேயே இருந்துகிட்டு அம்மாவை சமாதானப்படுத்தணும் என்ன உனக்கு வரல பாரு. அம்மா கூட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கோச்சிக்கிட்டு எங்கேயோ போனவ தானே நீ. அப்போ பெத்தவளை விட உனக்கு மத்தவங்க தான் முக்கியமா போச்சு, அப்படித்தானே? ஏமா, மத்தவங்க கிடையாது, அவ எனக்கு மனைவியா வர போறவ. பச்சைக்கிளி எனக்கு பொண்டாட்டியா இருக்க போறவ. அது உனக்கே தெரியும்ல. நான் நினைச்சிருந்தா அந்த பொண்ணை எப்படி வேணா கூட்டிட்டு போய் கல்யாணம் கட்டிருக்கலாம். ஆனா எங்க அம்மாவோட விருப்பத்தோட என் கல்யாணம் நடக்கணும்னு உன்னை நான் பொண்ணு பாக்குறதுக்காண்டி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமாவா இல்லையா? சொல்லு பாப்போம். பச்சைக்கிளி உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ அவ கூட பேசி பழகுன, கண்டிப்பா அவளை பத்தி நீ புரிஞ்சுக்கிடுவே. ஆமாடா, காதலிக்கும் போது எல்லாரும் நல்லவளான்னு தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க லட்சணம் என்னன்னு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்க. எனக்கு இவ்வளவு நாளா அத்தையா அன்பா கூட்டிட்டு கிடந்தவ அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் மேல எப்படி எரிஞ்சு ஊதா தெரியுமா? அடியா வெளியே போடின்னு சொல்லாத குறையா. இந்த கல்யாணமும் வேணா ஒண்ணு வேணா, கிளம்பி போகவே அவளை மூஞ்சி நடிச்ச மாதிரி என்கிட்ட சொன்னா பாத்தீங்க. ஆமா, நீ அங்க போய் சண்டை போட்டு அதனால தானே அவ சொன்னா. ஓஹோ, நானா கதை அப்படி போகுதோ? இது கூட அவ உனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாளே. எல்லா விஷயத்தையும் அவன் கூட சொல்லிவிட்டா, அப்படித்தானே? ஏம்மா ப்ளீஸ்மா, ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்க? ஏம்மா, நான் முடிவே கேக்குது. எனக்கும் பச்சைக்கிளிக்கு கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா? என்னது இவன் இப்படி கேட்கறான்? முடியுமா முடியாதான்னு? ஒருவேளை நாம முடியாதுன்னு சொன்னா அந்த கிழவி சொன்ன மாதிரி ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்குவானோ? ஐயோ, நான் உசுரோட இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். சரி, யானதாகி போச்சு. இவன் வேற பிடிவாதமா கிடக்கான். அந்த பொண்ணை தான் கட்டுவானு போன போது எங்கன போய் தொலைட்டோம். கட்டி வச்சிருவோம் பேசாம. சரி சரி, கட்டி வைக்கிறேன். நிஜமா சொல்லுறீங்க? ஆமா, ஏண்டா
நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பச்சைக்கிளி அவ சின்ன பொண்ணு அவங்க எல்லாரும் சேர்த்துட்டு அந்த அளவுக்கு என்னை போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க. அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல? ஆனா கடைசியில என்னைய அவங்க வலிக்கு கொண்டு வந்து பாருது, அப்படித்தானே? அப்படி எல்லாம் இல்லம்மா. இப்போ உனக்கு என்ன கடை தானே? இந்த பாரு, நான் உனக்கு கடல் மாதிரி ஒரு பெரிய கடையை கட்டித்தானே. நீ அது துணி கடை, ஜவுளி கடை, மளிகை கடைன்னு எத்தனை கடை வேணாலும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கலாம் பார்த்தியா. அதை விட்டுவிட்டு அந்த சின்னோண்டு கடை, அதுவும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு அக்காவும் பச்சைக்கிளி சேர்ந்து நடத்துற கடைமா. அதை வந்து நம்ம பிரிக்க வேண்டாம். அவங்க பார்த்தாதே அது வந்து நல்லபடியா இருக்கும். பேர் வைக்கிறதுல என்னம்மா ஆயிட்டு போகுது? பேரு பொல்லாது பேரு சரிதான் விடுமா. பேர் வச்சதுனால அந்த கடை ஃபேமஸ் ஆகலுமா. ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து பார்ட்னரை சேர்ந்து அந்த கடையில எல்லா வேலையும் பார்த்து அவங்களுடைய கடின உழைப்பு காரணமாத்தி அந்த கடை வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு பார்த்துக்க. மற்றபடி அந்த கடையோட பேரெல்லாம் ஒரு பேரா? சொல்லுங்க பாப்போம். நான் ஏதாவது பேசுவேனே, சும்மா பேச்சு சொல்லாதடா. ஏமா நெசமாதாம சொல்லுறேன். எத்தனையோ கடைக்கு பேரு அட்ரஸ்ன்னு எதுவுமே இருக்காது. அவ்வளவு பின்கோடு கூட இருக்காது பார்த்துக்க. ஆனாலும் அந்த கடை சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த பேர் சொல்லாமலே இன்னார் கடை எங்க இருக்குன்னு கேட்டோம்னாலே கரெக்டா சொல்லுவாங்கம்மா. அந்த மாதிரி பேர் வச்சு எதுவும் ஃபேமஸ் ஆகுறது இல்லம்மா. சொன்னா புரிஞ்சுக்கியா? சரி, கழுதை விட்டு தொலை. இன்னமும் அந்த கடை பத்தி எடுக்காத, எனக்கு கடுப்பாகுது. சரி, அதெல்லாம் விடுங்கம்மா. வாங்க நாம போய் பச்சைக்கிளி பாட்டி அப்புறம் மற்றவங்களையும் பார்த்து விஷயத்தை பேசிட்டு வந்துருவோம். இது வேறையா? என்னம்மா நீங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச ஆளுக்கு ஒண்ணு பேசி பிரச்சனையா ஆயிப்போச்சு பாத்துக்கிய. எல்லாரும் சங்கடத்துல இருக்காங்கல்ல, நாம போய் எல்லாரும் சமாதானமா போயிடுவோம்னு சொல்லி பேசிட்டு வருவோம். அடுத்தது இந்த ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என் கல்யாண பேச்சு தானே ஆரம்பிக்கணும். அதுக்கு போய் பேச வேணாமா? அவங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கல்யாணத்திலே வந்து நிக்கிறான். சரிடா, வா போ. ஏன் அம்மா அம்மாக்கியா நான் சொன்னதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுத்துக்கலாம் சரி சரின்னு சொல்லுது. அப்படியே கொஞ்சம் சிரிய நல்லா இருப்பல்ல. சரிடா, வா போவோம். பேசியா மைக்க போறடா அண்ணா, நீ மாய கணந்தியா. வா போவோம். எப்பாடியோ இந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனை கிளம்பி வருமோ தெரியலையே. ஏச்சி இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புது பிரச்சனையா? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லி நான் சொன்னல. வந்தமா வாயை முடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருந்தா நான் பேச வேண்டியதே பேசியிருப்பேன். அதை விட்டுவிட்டு இல்லாத போல அது பேச்சில பேசிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா பாரு ஏற்கனவே கடுப்புல கிடக்கு, இன்னும் இனி மட்டும் நம்ம மேல காண்டாக போகுது. ஏடியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பாரு, அந்த அம்மாவை பார்த்தா அவ்வளவு மோசமான பொம்பளை வாயிலாம் தெரியல. அந்த அம்மா முகத்துல பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் ஒரு நல்ல குணம்லாம் கிடக்குன்னு. வா மாமியார் மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் மொட்டை குணம் இருக்கு. அதுக்குன்னு இந்த பாரு, நீ வேணா பாரு, நான் பாட்ட போடல தன்னால அந்த அம்மாவை வந்து பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வச்சிருன்னு சொல்லதான் போது பாரு. ஆமா ஆமா, இதுல கனவுல தான் நடக்கும். நஷ்டத்துல நடக்க முடியும் உண்மை. நீ வேணா பாரு, அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது தெரியுது. நாம சொல்லும் போது அவங்க மகனுக்கு நாமளே கல்யாணம் கட்டி வச்சிருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா முகத்தை கவனிச்சியோ, அப்படியே வந்து முகத்துல ஒரு படபடப்பு வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அதனால அதெல்லாம் வர பாப்போம். சின்ன பண்ணி வா பச்சைக்கிளி. ஆச்சி நீயும் இங்க தான் வந்திருக்கியா? பின்ன இங்க வராம நான் வேலையை போறது? அந்த வீடு இந்த வீடு, இந்த வீடு விட்டா நான் எந்த வீட்டுக்கு போறது? அதுவும் சரியா. சின்ன பொண்ணு, ஆமா நீ எப்பயிலேருந்து கடைக்கு வருவே? அது கேட்டுட்டு படந்தே வந்தேன். நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமையா கடைக்கு என்ன கடையை திறக்கலாமா இல்லை லீவ் விட்டுறலாமா? திங்கக்கிழமையிலேருந்து கடையை தொடங்கலாமா? என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம்ல. கடைக்கா? அந்த கடைக்கு நான் வந்து என்னடி செய்ய போறேன்? அது ஒன்றும் என் கடை இல்லையே. சின்ன பொண்ணு என்ன இப்படி பேசுற? அது உன் கடை தான், நம்ம கடை தானே. அதெல்லாம் ஒரு காலத்துலடி, இனிமேட்டு அது ஏன் கடை ஆகாது, அது உன் கடை. அந்த கடைக்கு நீ தான் முதலாளி. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமா அதில் உட்காரணும். வேணும்னா ஏதாச்சும் உதவி வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுற? அந்த கடையை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தது அப்பதான் இந்த கல்யாணம்னா எனக்கு இப்படிப்பட்ட கல்யாணமே தேவையில்லை. பத்திக்க எனக்கு கல்யாணமே தேவையில்லை. பச்சைக்கிளி ஏன் எப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு கிடக்கவ? இந்த பாரு, யார் வந்து தடுத்தாலும் சரி உனக்கும் நீ ஆசைப்பட்ட அந்த குமாருக்கோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கடை என்ன பெரிய கடை? இந்த பாரு, கடையில ஒரு பிரச்சனையே இல்ல. வியாபாரத்தை எங்க வேணாலும் தொடங்கலாம். அவ்வளவு நான் முதல்ல வியாபாரத்தை தொடங்கினதே இந்த வீட்டுல தியா. மறுபடியும் நான் நினைச்சா இங்க கூட தொடங்கலாம். ஆனா இப்ப நான் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற நிலைமையா இருக்குன்னு சொல்லி பாப்போம். ஹோட்டல் கடை வைக்கிற நிலைமையில நான் இல்ல. அதனால ஒரு ஓரமா உட்காந்து கிடைக்கே. இந்த பாரு, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ற வேலை வச்சுக்காது. அந்த கடை இப்போ உனக்கு தான் சொந்தம். அதுல உனக்கு எல்லா உரிமை இருக்கு. எதையும் நினைச்சு நீ கவலைப்படுற வேலை வச்சுக்காத சொல்லிவிட்டேன். இல்ல சின்ன பொண்ணு, இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. நீயே சரின்னு சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு கண்டிஷன் போடுறவங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் மாத்துவாங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்காது சின்ன பொண்ணு. யாரியா எல்லாம் நல்லா தானே போயிட்டு வந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஆகி போச்சு. அப்படி இல்லாத பாரு புறமாதா இப்ப எது நடக்கணும்னு பாப்போம். இது அந்த பையனை பேசி பாப்போம். ஒத்து வந்துச்சுன்னா உனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருவான். அவங்க அம்மா கறி சொன்ன என்ன சொன்ன கட்டி என்ன நாம போய் கல்யாணம் கட்டிடுவா. எனது நீ கட்டிக்க போறியா ஆச்சி? ஆமா ஐயா, அப்படி இல்லையா? அதாவது நாமலாம் ஒண்ணா சேர்ந்து போய் இவளுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருவோம்னு சொன்னேன். அதான பார்த்தேன். 60 வயசுல உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சோன்னு நினைச்சேன்.
கல்யாணம் பண்ணி என்னது கிழிக்கிறவா? அம்மாடி மர்மோலே, அங்கிள் நீங்க பேசுறதுலாம் நானும் கேட்டுதான் இருந்தேன். ஒரு பெரிய கடை வச்சு அந்த கடைக்கு மேல கடையா நீ கட்டணும்னு உனக்கு ஒரு பெரிய கனவு வந்துச்சு. ஆனா நீ அவனுக்காண்டி அந்த கனவையே தியாகம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அவனைக்காண்டி அந்த கல்யாணத்தையே நிறுத்தத்துக்கு தியாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு நண்பர்கள். நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே நிக்கிறா பாரு என் பக்கத்துல. இவதான் ஆரம்பத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் காரணம் இவதான். இவன் மட்டும் தான். அங்கிள் முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு முதல்ல வந்து பேசிட்டு கிடக்கீங்க? சரி விடுங்க. உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து கிடந்தோம். பரவாயில்லையே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னப்பா தம்பி, மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? இல்லையே, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலான்னு வந்திருக்கோம். ஆச்சி, என் ரூம்குள்ள பீரோக்குள்ள ஒரு மஞ்சள் பை கிடக்கும், அது போய் கொண்டு வாங்க. மஞ்சள் பையா? எதுக்குடியா? சொன்னதை கொஞ்சம் செய்ய. ஏமா என்னம்மா எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? நான் என்னத்த பேச? அத நீயே பேசணும்னு சொல்லிட்டல. பியாசு. நான் பேசாம அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டேன். இந்தாடியா. அந்த பைக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து அந்த ஆண்டிகிட்ட கொடு. ஏடியா, வேதனை இம்புடி பணா? அந்த ஆண்டிகிட்ட கொடு. இங்க பாருங்க ஆண்டி, எங்க அத்தை உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருந்தாங்களா? அதுல 1 லட்சம் கடைக்கு போக மீதி 1 லட்சம் நீங்க கேட்டு கடந்தீங்க. அதே மாதிரி உங்க கையில 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எங்க அத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கின 1 லட்சம் ஓவர். இனிமேட்டு உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். அதே மாதிரி எங்க விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். எல்லாரும் சமாதானமா போயிடுவோம். தயவு செஞ்சு பச்சைக்கிளிக்கோ உங்க மவனுக்கோ நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்க. எப்படி 1 லட்சம் ரூபாய் பணம் எப்படி எங்க போய் போட்டுட்டே? அதானே, ஏடி எங்கடி போய் கடன் வாங்குவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எப்ப எந்த விஷயம் செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுவேடி. இது எப்படி ஏன் சொல்லவே இல்ல? அவன் இந்த பணம் யாரு உனக்கு? நீ சேர்த்து வச்சிருந்தா என்ன? இல்ல ஆச்சி, காதுல போட்டிருந்த தோடு மூக்குத்தி எல்லாத்தையும் வித்துட்டேன். அம்மையா, டேய், என்னடி சொல்றவா? உங்க ஆத்தாக்காரியோட கம்பல் ரியாதே, அத வித்துட்டே. ஆமாச்சி, பின்ன பணம் கொடுக்கணும்ல. அங்கேயும் இங்கேயும் போய் புரட்டுற அளவுக்கு என்னால சக்தி இல்லை பாத்துக்க. யாருக்கிட்டையும் கடனை வாங்கி விட்டு அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பும் கிடையாது. அதனால காதுல இருக்கிற கம்பளை வித்துட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணிருக்கேன். ஐயா, ஆத்தாடி, நான் எங்க போய் என்னன்னு சொல்லுவேன்? ஏடி யாடி இப்படி பண்ண பையனாச்சி? சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ண? காதுல கைத்துல மூக்குல போடுறது எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்காளே. மொட்டையா கடகால ஏன் இப்படி பண்ணுவா? முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி? சொல்லுடி. ஏன் ஆச்சு சொல்லணும்? இந்த பாரு, பிரச்சனை வந்தாச்சு, அது நல்லபடியா நாம தானே சரி பண்ணணும். நல்லபடியா பச்சைக்குள்ள கல்யாணம் நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக எப்படியாச்சும் படத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி கடையை அவங்க கையில ஒப்படைச்சிடணும்னு பார்த்தேன். நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா எதுவும் பண்ண முடியல. சரி கழுதே, காதுல போட்டுருக்க கம்பளை கழட்டி விட்டுவிட்டு பணத்தை ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் கலர் கலரா விதவிதமா வித்தியாசமா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கவரிங் நகை போட்டுக்கிறாங்களா? அப்படி இருக்கும்போது தங்க நகை எதுக்கு? ஏற்கனவே உங்க ஆத்தா வீட்ல இருந்து ஒரு குண்டு மணி கூட போடணும்ல, உனக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஏதோ காதுல போட்டுருந்தா அந்த குண்டு கம்பளி கழட்டி போட்டு ஏன் இப்படி கிடக்க? பச்சைக்கிளியோட வாய்க்கில நடக்க போற முதல் நல்ல விஷயம் அந்த ஜாம் அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடணும். யாருக்கு தெரியாம 4 பேரோட நடக்கக்கூடாது. நல்லா விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஜாம் பண்ணணும். அதுக்காகதியா பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கா. பரவாயில்ல, அந்த கடை கட்டின ராசியோ என்னமோ தெரியல, சரியாவும் ஓடல. நானும் ஒழுங்கா கடைக்கு போறது இல்ல. என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுல்ல, அதனாலதான் சொல்லுறாச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் விடுக்க. அந்த கடையினால பச்சைக்கிளியோட வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. ஆம்படியா இப்படி தெல்ல வலித்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்காலே என்ன செய்வேன்? எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த வீட்டுல இருக்கிற வேலை தான். இவதான் காரணம். சரியாய், இப்போ உனக்கு சந்தோஷமா? மருமக கழுத்துல காதுல போட்டுருக்க நகையெல்லாம் வித்து உன் கடனை அடிக்கலாம் பண்ணிவிட்டியாடி பாவி. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தாண்டி. இல்ல, நான் தான். நான் மட்டும் இந்த கடை பிரச்சனை ஆரம்பிக்காம இருந்தா எனக்கு என் அவனுக்கு நல்லபடியாவே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். அவசரப்பட்டு ஆளாளுக்கு பேசுறாங்க, புத்தி மைகி போய் நானும் எதுவுமே பேசிப்பட்டேன். எல்லாரும் என்னையும் மடிச்சிருக்கேன். என் மடிச்சு என்ன பொண்ணு வாய மயிரமா இருக்கிற புள்ள காதுல போட்டுருக்க குண்டு மணியெல்லாம் வித்துதான் நீ இப்படி கொடுக்குறமா? அப்படி ஒண்ணு அவசியம் வேணா பாத்துக்க. அந்த பாவை எதையும் சுப்ப விடாதுப்பா. இந்த பழத்தை நீயே வச்சுக்க. பழையபடி நீயும் பச்சைக்கிளியோ 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பாவே அந்த கடையை நல்லபடியா நடத்துக்க. என் பையனுக்கும் பச்சைக்கிளிக்கும் நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க அங்கிள், அதை பத்தி பேசுறதுக்காக தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க. சரி, பணவேலை இருக்கட்டும் விடுங்க. இந்தாங்க இந்த பணத்தை சின்ன பண்ணக்கா நீங்களே வச்சுக்கிடுங்க. முதல்ல போய் அந்த நகையெல்லாம் மூட்டை உங்க கழுத்துல காதுல போடுங்க. எங்க அம்மா கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம்மா சின்ன பொண்ணு, இந்த நகையை பணத்தை வாங்கி முதல்ல நகையை மூட்டு போடுற வழியை பாரு. ஆனா அந்த கடை கடை என்னவா கடை? பரவாயில்ல, அந்த கடை இருக்கட்டும் விடு. இந்த பாரு, இந்த கல்யாணத்துல எந்த தடையும் வந்துட வேணாம். நல்லபடியா நடத்துவோம். சட்டு புட்டு இதுக்கு மேலே நேரத்துக்கு அவைனாக்க வேணாம். அடுத்த முகூர்த்தத்திலே உடனே எல்லாத்தையும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். ஏட்டி தாடா, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரவே பேசிட்டே மடிச்சிருட்டி. ஏட்டி அண்ணோ, இல்ல நான் தான் உங்ககிட்ட ஓவரா பேசிவிட்ட பாத்துக்க. என்னதான் இருந்தாலும் நாம ஒரு நண்பர்கள் தானே. சின்ன பொண்ணு பச்சைக்கிளி மாதிரி நாமளும் விட்டு கொடுத்து போய் ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்கணும். அது விட்டுவிட்டு கெட்டு போனவங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தோம். உண்மை சொல்ல போனா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் நான் தான். என்னையும் மன்னிச்சுடுடி. என்னட்டு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறாளுவோ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
ஒரு வழியா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மன்னிப்பு கேட்டது சந்தோஷங்க. என்னமா பச்சைக்கிளி, உன் கல்யாணம் இப்ப நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏம்மா பச்சைக்கிளி, நானும் கொஞ்சம் கோவத்துல பேசிவிட்டேன், மன்னிச்சிடு சரியா? அத்தை, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. அத்தைக்கு 1000 சொத்து கூட எழுதி கொடுக்கலாம், ஆனா அவ்வளவு என்கிட்ட இல்ல. நீங்க எனக்கு அம்மா மாதிரி தானே. என்னை திட்டு இருக்காண்டு நான் உங்க மேல கோவப்பட முடியுமா? அதுல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா. இனிமேட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். நல்லபடியா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இந்தாங்கக்கா, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, இந்த பணம் எனக்கு வேண்டாம், அம்மா கிட்டே கொடுத்துருக்கேன். சின்ன பொண்ணு மருமவளே, அதான் அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. எல்லாரும் மனசு இறங்கி வந்துட்டாங்கல்ல. இன்னும் என்னமா பணம் வேண்டான்னு சொல்ற? ஆமாங்க அங்கிள், என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தானே. என்னைக்கு இந்த பிரச்சனையா வந்துச்சு, இதுக்கப்புறமா அதை அப்படியே விடுறது சரியில்லையே. அந்த இடம் பச்சைக்கிளியோட தானே. இடத்துல இருக்கிற எந்த பொருளோ பச்சைக்கிளிக்கு தான் சொந்தம். இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கடையை ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த சொத்து முழுக்க அவளுக்கு தானே சொந்தமா இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு உறவு கொண்டாடத்துக்கு சரியா வராது இல்ல. அதனால நான் முடிவு பண்ணிதே, எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிதான் இந்த பண்ணிருக்க பார்த்துக்கிடுங்க. இங்க பாருங்க ஆண்டி, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. எங்க அத்தை வாங்கின 1 லட்ச ரூபாய் அந்த கடலுக்கே கழிச்சிருங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாண்டி பச்சைக்கிளி, நான் எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணாம சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் யோசனை பண்ணி முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அந்த கடை இனிமேட்டு முழுசுதான் உனக்கு தான் சொந்தம் பார்த்துக்க. நீ தான் அதுக்கு முதலாளியும் கூட. நான் கண்டிப்பா உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் எந்த ஹோட்டல் கடை வச்சு நடத்த போறேன்னு சொல்லி எனக்கே ஒரு நேரம் உட்கார முடியல, படுக்க முடியல, அப்படியெல்லாம் கிடக்கு. இப்போ இதுக்கு குழந்தை பிறக்கிறத மட்டும் பார்ப்போம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு வேணா கடையை பத்தி யோசிப்போம். என்னாச்சு நீ சொல்றது என்ன சரியா? ஒரு விதத்துல நீ சொல்றது சரியா? ஆளாளுக்கு ஒண்ணு வச்சுக்கிறது பதிலா ஒரே ஆளை ஒண்ணா வச்சுக்கிறதே நல்லது. ஐயாட்டி தானா அவன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு கிடந்தல்ல. இந்த பணத்தை வாங்கிக்க, அது ஏன் மருமவ சொல்லுதல்ல. மத்தபடி அவ என்னைக்கு கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு வந்து கடையை ஆரம்பிப்பா கண்டிப்பா. அதுக்குள்ளரே நாங்கெல்லாம் பட்டிருக்க கடனை அடைச்சிருவோம். அதனால நீ எந்த ஒரு கவலையும் வேண்டாம் பாத்துக்க. அந்த கடையும் உனக்கு தான் சொந்தம், இந்த பணமும் உனக்கு தான் சொந்தம். வாங்கி கட்டி எல்லாருமே சேர்ந்து என்னை குற்ற உடைச்சில தள்ளாதீங்க. ஏமா, என் மருமக கொடுக்கறது சொல்றது எல்லாமே சரிக்கா. வாங்கிக்குமா, மகன் கல்யாணத்துக்கு உதவும்ல. கடைசியில காசு இல்லாம எங்க போய் கடன் வாங்க போற? நீ சேர்த்து வச்சு காசு இருக்கும்போது நீ யாருக்கிட்ட போய் கடன் வாங்கணும்னு சொல்லி வாங்கிக்குமா. வாங்கிக்கோங்க ஆண்டி, இதுல எந்த ஒரு தப்பு இல்ல, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. வாங்கிக்கீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறது தெரியுது. சரி இருக்கட்டும். அடுத்த முகூர்த்தத்திலே என் மகனுக்கு பச்சைக்கிளிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அடே குமார், வாடா போவோம். எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம். எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம். பச்சைக்கிளி போயிட்டு வரோமா? சரி தம்பி. எம்மாடி, இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அங்கிள். என் புருஷன் எனக்கு கண்டிப்பா சம்பாதிச்சு கொடுப்பாரு. இதை விட புதுசா டிசைனா வாங்கி கொடுப்பாரு. விடுங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சின்னவள கொஞ்சம் வாரியா, ஓட கொஞ்சம் பேசணும். எனக்கு இடுப்பு வலிக்குது, நான் போய் படுக்க போறேன். தனியா கூட்டிட்டு போய் பேச வேண்டியதுக்காண்டி எப்படி நைஸ் ஐஸ்க்கா போய் ஓடுறா பாரு. இருக்கட்டும், இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். கேட்டியா, நீ என்ன சொகமா கிடக்க? அதை சொல்லிவிட்டு அவளை அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னே ஆனந்தமா